நீங்கள் பதவி ஏற்கும் பொழுது விஜய்க்கு நாம் சொல்ல விரும்புவது, ஒரு சென்டர் தான் இருக்கும், நான் தான் அந்த சென்டர் என்று சொன்னீங்க. அது ஒரு நல்ல விஷயம். கடந்த ஆட்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட சென்டர்கள் இருந்தது என்பது பரவலாக பேசப்பட்டது. அந்த நிலை இல்லாமல் ஒரு சென்டர் என்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் இந்த ஒரு சென்டர் என்று சொன்னதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நல்லதானா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் முதலமைச்சர் நீங்கள் தான் அந்த சென்டராக இருக்கக்கூடியவர், நீங்கள் தான் பொறுப்பேற்க ஒரு அந்த சூழல் ஏற்படும் என்பதையும் நான் இங்கு கூற விரும்புகிறேன். அதுபோல மற்றொரு செய்தி, அகில இந்திய அளவிலே இன்றைக்கு இந்திய கூட்டணி, இந்தியா பிளாக் என்று சொல்லக்கூடியது உடைந்து விடுமோ, உடைந்து விட வேண்டும். இந்த காங்கிரஸ் திமுகவிற்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்க மறுத்ததனால், முதுகில் குத்தியதனால் என்பது போல ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது பாஜகவுக்கு மிகவும் இனிப்பான செய்தியாக இருக்கிறது. மோடி மீண்டும் மீண்டும் இதை சொல்லுகிறார். ஒரு மாநில கட்சி, தொடர்ந்து ஆதரவு கொடுத்த மாநில கட்சியின் முதுகிலே குத்திவிட்டார், காங்கிரஸ் குத்திவிட்டது என்று சொல்லுகிறார். அதை சன் நியூஸில் மீண்டும் மீண்டும் அவர்கள் இதை ஒரு செய்தியாக சொல்லுகிறார்கள். யார் இதை கூறுவது? மோடி கூறுவது. இந்த பாஜக அரசினுடைய பிரதமராக அல்லது அவர்கள் வைத்திருக்கிற பிரதமர் நம்முடைய நாட்டின் பிரதமர் தான். மாநில கட்சிகளை எல்லாம் அழித்து ஒழிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற அந்த பிரதமர் அவர் கூறுகிறார். எனவே இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கும் சேர்த்து நாம் சொல்ல விரும்புவது, அகில இந்திய அளவிலே இந்திய கூட்டணி உடைந்து விடக்கூடாது. மேலும் ஒரு வலுவேற்கின்ற வகையிலே மேற்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சிபிஎம்மும் காங்கிரஸும் இந்திய கூட்டணியில் தான் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸும் சிபிஎம்மும் டிஎம்சியும் இந்திய கூட்டணியில் தான் இருக்குது. அதுபோல இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய டிவிகே தாவேகா கட்சியும் திமுகவும் இந்திய கூட்டணியில் இருக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இந்திய கூட்டணியில் திமுக என்பது ஒரு வலுவான ஒரு சக்தி என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. காங்கிரஸும் மறந்துவிடக்கூடாது. அகில இந்திய அளவில் மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது திமுக இல்லாமல் நடக்காது என்பதை காங்கிரசாரும் புரிந்து கொள்ள வேண்டும்.